This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதுல இருக்கு. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில நிறைய ஆஃபர்ஸோட வருது. ஸோ கண்டிப்பா இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆளில்லா விமானங்களை பறக்க விட்ட இந்தியா. ஆக்சுவலா வந்துட்டு ஆபரேஷன் சிந்தூர் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்துட்டு வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனமும் வேணும். போர் அப்படின்னா வந்துட்டு எடுத்த உடனே போய் எதிரி அடிக்கிறதெல்லாம் போர். அது வந்துட்டு பாத்தீங்கன்னா அது ஒரு டெக்னிக்கா அவங்க சைடு என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதுல நம்ம எப்படி அடிச்சா எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு பாக்குறது தான் வந்துட்டு உண்மையான போர் தந்திரமே. அதுல வந்துட்டு நம்ம இந்தியாவை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் இத பத்தி நெறைய பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டன மறக்காம தட்டுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். ஆப்பரேஷன் சிந்தூர்ல ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம இந்தியா வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆள் இல்லாத விமானங்கள வந்துட்டு அதாவது போர் விமானம் மாரியே இருக்கும். ஆனா உள்ள ஆள் இருக்க மாட்டாங்க. அத வந்துட்டு ஆப்பரேட் பண்ணியிருக்காங்க இங்கிருந்து. அது எங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாகிஸ்தானோட வான்பரப்புல அவங்களுடைய அம் அதாவது மிலிட்டரி இதுக்கு மேல வந்துட்டு பறக்க விட்டுருக்காங்க. அப்படி பறக்க விடும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அத வந்துட்டு உண்மையான போர் விமானம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வான் பாதுகாப்பு அந்த ட்ரான்ஸ்லாம் வந்துட்டு எப்படி அடிக்கிறது அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டாங்க. எந்த இடத்துல இருந்து அடிக்கிறாங்க அப்படிங்கிறதும் பார்த்துட்டாங்க. அதே மாரி அந்த ஆள் இல்லாத விமானம் மணிக்கு 850 கிலோமீட்டர் வேகத்துல வந்துட்டு போகக்கூடியது. ஸோ அந்த 850 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய அந்த விமானங்கள அடிக்கிறதுலயே வந்துட்டு அந்த பாகிஸ்தான் ஜெட் எல்லாமே வந்துட்டு ஒரு இதா போயிட்டுருந்தாங்க. ஸோ அந்த நேரத்த யூஸ் பண்ணி தான் நம்ம இந்தியன் ஆர்மி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அ நீட்டா போயிட்டு அவங்களுக்கு ஏற்கனவே தகவல் கிடைச்சது. அதாவது வான் பாதுகாப்பு அவங்களோடதெல்லாம் எங்கெங்க இருக்கு, எப்படி அடிக்கும் அப்படிங்கிறது கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அட் த சேம் டைம் அவங்களோட மிலிட்ரி தளவாடங்கள், ரன்வே ஜெட் எல்லாம் வந்துட்டு பறக்கணும்னா கொஞ்சம் ரன்வே வேணும். அதெல்லாம் வந்துட்டு எங்க இருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லி அதையெல்லாம் அழிச்சாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க போர் தந்திரம். அவ்வளோதான். சரிங்களா? அதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவ மிஞ்சறக்கு ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரான வேலை பார்த்து வச்சிருக்காங்க நம்ம இந்தியா. ஓகேங்களா? ஸோ இன்னும் இந்த மாரி நெறைய விஷயங்கள் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இன்னும் இத பத்தி நெறைய பேசுவோம். வாங்க. தேங்க் யூ.